சென்னை மெரினா கடற்கரையில் சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் 1,14,00,000 மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட நிரந்தர மரப்பலகை பாதை சேதமடைந்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் லட்சுமணன். சென்னையில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் மெரினா கடற்கரையில் இந்த மரப்பலகை சேதமடைந்திருக்கிறது. இது மாற்றுத்திறனாளிகளுக்காக அமைக்கப்பட்ட மரப்பலகையா? விவரம் என்ன? இந்த மரப்பலகையை சீரமைக்கும் பணி ஏதேனும் தொடங்கப்பட்டிருக்கிறதா? சென்னையில் மிகப்பெரிய சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய சென்னை மெரினா கடற்கரையில் பார்த்தோம் என்றால் இந்த சாதாரண மக்களைப் போலவே மாற்றுத்திறனாளிகளும் கடல் அலைகளை ரசிப்பதற்காக 2022ஆம் ஆண்டு பார்த்தோம் என்றால் சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் 1,14,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மரப்பாதையானது அமைக்கப்பட்டது. இந்த மரப்பாதையானது கடந்த 2 வருடங்களாகவே இந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் சிறப்பாக இருந்து வந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக பெய்த மழையின் எதிரொலியாகவும் கடந்த ஒரு வாரங்களாகவே தொடர்ந்து மழை பெய்து வருவதாகவும் அதன் எதிரொலியாக இந்த மரப்பாதையானது ஆங்காங்கே சேதமடைந்து காணப்பட்டது. இதனால் ஆங்காங்கே இந்த கம்பிகள் உடைந்து காணப்பட்டதாலும் பொதுமக்கள் மற்றும் இந்த மாற்றுத்திறனாளிகள் இந்த பாதையில் பயணிப்பதற்கு மிகவும் சிரமத்துக்குள்ளாகினர். அந்த வகையில் தொடர்ந்து பொதுமக்கள் இதனை சீரமைத்து தர வேண்டும் என ஒரு கோரிக்கை வைத்த நிலையில் கடந்த 1 மாதங்களாக பார்த்தோம் என்றால் இந்த மரப்பாதை பொறுத்தவரையுமே சீரமைக்கும் பணிகளை தற்போது மாநகராட்சி கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மரப்பாதை பிறனால் என்னென்ன பிரச்சனைகள் வருவது என்பது குறித்து பொதுமக்கள் நம்மிடம் இருக்கார்கள். அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். இப்போ இந்த மரப்பாதை இப்படி கிடப்பில் போட்டிருக்காங்க. இதில் என்னென்ன பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு இப்போ நிறைய குழந்தைகள் வராங்க, மாற்றுத்திறனாளிகள் வராங்க, வயசானவங்க வராங்க. இதெல்லாம் கொஞ்சம் சீரமைச்சு அரசாங்கம் இதை தக்க நடவடிக்கை எடுப்பாங்கன்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். கொஞ்சம் எடுத்தால் இதையும் பார்த்து நல்லதாக எடுத்தால் ரொம்ப சந்தோஷம், மக்களுக்கு நல்ல பயன்பாட்டுக்கு வரும். சரி, இப்போது இப்படி இருக்கிறனால என்னென்ன பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ இதனால் நிறைய பேர் வர முடியல. ரொம்ப இப்போ மாற்றுத்திறனாலாம் வெளியே நின்று நாங்கள் நிறைய பேரை பார்க்குறோம். நாங்கள் ரெகுலராக வரோம் பீச்சுக்கு. மாற்றுத்திறனாளர் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. இது அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கோரிக்கை வைக்கிறேன். ஓகே சார். இப்போ மாற்றுத்திறனாளி ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த நைட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா இது இருக்கிறதும் தெரியாது பெருசாக, இங்கே லைட்டிங் இல்லாதனால இப்போ அதெல்லாம் என்னென்ன பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க? அது ஒரு போர்டு வைக்கணும், மாற்றுத்திறனாளிக்குன்னு இங்கே தான் பாதை இருக்குன்னு இங்கே அரசாங்கம் போர்டு வச்சு கொஞ்சம் ஒரு போலீஸ் பாதுகாப்புலாம் கொடுத்து நல்லபடியாக நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். சரி, இப்போ இந்த 1 மாதமாக இப்போ இந்த பெண்டிங்கில் போட்டிருக்காங்க. இது இன்னுமே ஒரு துணை மேயர் ஆய்வும் பண்ணார், அதுக்கு ஆக்ஷன் சரியாக எடுக்கலை. இதை பற்றி உங்களோட கருத்து எப்படி சொல்கிறீங்க? அரசாங்கம் தக்க நீங்கள் சொல்கிறத வச்சு நியூஸ் 7ல் வச்சு சொல்கிறத வச்சு தக்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நான் நம்புகிறோம். ஆனால் அரசாங்க அதிகாரிகள் பார்க்கணும். இதை சரியாக பார்க்காம இருக்கனால இவ்வளோ பிரச்சனை நடக்குது. தகவலுக்கு நன்றிண்ணே. குறிப்பாக இந்த பொதுமக்களின் கருத்தாக என்னவென்று பார்த்தால் இந்த மரப்பாதையை உடனடியாக சீரமைத்து தர வேண்டும் என ஒரு கோரிக்கையாகவும் இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் 2022ஆம் ஆண்டு இந்த 11ஆம் தேதி 8ஆம் தேதி தான் தொடர்ந்து இந்த மரப்பாதையானது திறக்கப்பட்டது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த மரப்பாதையை திறந்து வைத்தார். அந்த வகையில் இந்த 1,14,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் திறக்கப்பட்ட மரப்பாதையானது கடந்த ஒரு 2 வருடங்களாக தற்போது பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இருந்து வந்த நிலையில் தற்பொழுது பார்த்தோம் என்றால் இந்த திட்டமானது தற்போது கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குழந்தைகள் தொடர்ந்து பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாகவும் கூறப்பட்டது. மேலும் இந்த இன்னொரு நம்மிடம் இணைந்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். ஆனால் வணக்கம். இப்போ நீங்கள் எத்தனை வருஷமா இந்த பீச்சில் பயணம் பண்ணுறீங்க? இந்த மரப்பாதை இல்லாதனால இப்போ என்னென்ன பிரச்சனை வருது உங்களுக்கு? இப்போ கடந்த 20 வருஷமாக அந்த பீச்சுக்கு வந்துட்டு இருக்கோம். மரப்பாதை ஒரு 2022 போட்டாங்க. கிட்டத்தட்ட 1,50 கோடி ரூபா செலவுன்னு சொல்லி போட்டாங்க. இதை தான் நாங்கள் பெரும்பாலும் சொல்லுவோம். மற்ற கட்சிக்காரங்க சொல்கிறாங்கல்ல, விஞ்ஞான ரீதியான ஊழல்னு சொல்கிறாங்களா, இதான். இதுக்கு எத்தனை கோடி செலவு பண்ணாங்க, என்ன ஏதுன்னு தெரியாது. ஒரு திட்டத்தை கொண்டு வரது ரொம்ப ஈஸி. அதே அந்த திட்டத்தை கடைசி வரைக்கும் கடைபிடிக்கிறது தான் முக்கியம். எந்த ஒரு திட்டமாக இருக்கட்டும், நீங்கள் 100 ரூபாய்க்கு செலவு பண்ணால் கூட சரி, கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். இதே வெளிநாடாக இருந்தால் இப்படி போட்டு வச்சுருப்பாங்களா? உதயநிதியோட சொந்த தொகுதி, அவரோட சொந்த தொகுதி, அவர் எப்படி இந்த இடத்த அவர் எப்படி பாதுகாக்கணும், இந்த தொகுதியை அவர் எப்படி வச்சுக்கணும், இதுதானே உங்களுக்கு மாடலாக இருக்கணும். 234 தொகுதியில் தானே மாடல் தொகுதியாக இருக்கணும். இந்த பீச்சில் இது மரப்பலகை மெதுவாக போடப்பட்டது யாருக்குன்னா கால் நினைக்கின்ற ஒரு நோக்கத்தோடு போடப்பட்டது. இந்த திட்டத்தை நீங்கள் எவ்வளோ விரைவாக செஞ்சுருக்கணும். இந்த நியூஸ் 7 மூலிமா நாங்கள் பகிரங்கமாகவே கேட்டுக்கிறோம். துணை முதல்வர்களே, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவர் நல்லபடியாக இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் தயவு செஞ்சு இந்த திட்டத்தை உடனடியாக செயல்படுத்துங்க. நன்றிங்க. ரொம்ப நன்றிண்ணே. குறிப்பாக பொதுமக்களின் தொடர்ந்து கருத்தாக பார்த்தோம் என்றால் இந்த மரப்பாதை திட்டத்தினை உடனடியாக செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும், குறிப்பாக 243 இந்த மீட்டர் தொலைவிற்கு இந்த மரப்பாதையானது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த தொடர்ந்து பார்த்தோம் என்றால் மாற்றுத்திறனாளிகள், பொதுமக்கள், குழந்தைகள் என பல்வேறு தரப்பு மக்களும் தொடர்ந்து இந்த மரப்பாதையினால் பயன்பட்டு வருகிறார்கள். திடீரென கடந்த 1 மாதங்களாகவே இந்த மரப்பாதையை சீரமைக்க வேண்டும் என தொடர்ந்து ஒரு கோரிக்கை எழுந்த நிலையில்
துணை மேயர் மகேஷ்குமார் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்ட நிலையிலும் தற்பொழுது வரை 1 மாதங்களாகவே இந்த எந்த ஒரு பணிகளும் மேற்கொள்ளாமல் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது என்பதும் மிகவும் ஒரு வருத்தத்தக்கதாக பொதுமக்கள் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு பார்த்தோம் என்றால் தொடர்ந்து இந்த மரப்பாதையை உடனடியாக சீரமைத்து மரப்பாதை பொறுத்தவரையுமே இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கென தனியாக ஒதுக்கி அவர்கள் தொடர்ந்து இந்த கடல் அலைகளை ரசிப்பதற்கான நடவடிக்கை மாநகராட்சி மேற்கொள்ள வேண்டும் என தொடர்ந்து ஒரு கோரிக்கையாகவும் இருக்கிறது. சென்னை மெரினா கடற்கரையில் மழையால் சேதமடைந்த மரப்பலகை சீரமைக்கப்படாததால் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பொதுமக்களுக்கு ஏற்படும் சிரமங்களை அவர்களுடன் கலந்துரையாடி பதிவு செய்தமைக்கு நன்றி லட்சுமணன்.